இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் சரவணன் தன்னோட 2 மனைவிகளோட வசிச்சுட்டு வந்த நிலையில தற்பொழுது முதல் மனைவி தன்னோட கணவரால அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா தற்பொழுது புகார் கொடுத்திருக்காங்க. 90s 80sகள்ல சின்ன முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு கவனம் பெற்றவர் தான் நடிகர் சரவணன். இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல முதல் மனைவி தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நடிகர் சரவணன் மேல சென்னை மௌலிவாக்கம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. சரவணன் வைதேகி வந்தாச்சு, சூரியன் சந்திரன், மருது, பருத்தி வீரன், கோலமாவு கோகிலா, அரண்மனை, ஜெயிலர் போன்ற பல படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு. இவர் கடந்த 2003ஆம் ஆண்டு சூரியஸ்ரீ அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இந்த காரணத்தினால விவாகரத்து வாங்காம 2019ல ஸ்ரீதேவி அப்படின்றவங்களை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ எந்த முரண்பாடுகளும் இல்லாம முதல் மனைவி மற்றும் 2வது மனைவியோட மாங்காடு பக்கத்துல மௌலிவாக்கத்துல அடுக்குமாடி குடியிருப்புல ஒன்னா வசிச்சுட்டு வந்திருந்தாரு. ஆனா தற்பொழுது முதல் மனைவி கொடுத்திருக்கிற புகார் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரவணனோட முதல் மனைவி சூரியஸ்ரீ சொன்னது, எனக்கும் சரவணனுக்கும் திருமணமாகி குழந்தைகள் கிடையாது. இதனால சரவணன் தனித்தனியா வசிச்சுட்டு வந்தோம். எங்களுடைய விவாகரத்து வழக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு வருது. எனக்கு அச்சுறுத்தல்கள் இருந்து வந்ததுனால வீட்டுக்கு முன்னாடி கண்காணிப்பு கேமரா பொருத்தி இருந்தேன். ஆனா என்னுடைய அனுமதி இல்லாம சரவணன் ஆட்களை வச்சு அந்த கேமராவை அகற்றிட்டாரு. இதை குறித்து நடவடிக்கை எடுக்கணும், இப்படி அந்த புகார் மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.